சேலத்தில் வந்து தேதியை கொடுத்துவிட்டு அந்த தேதியில் நீ ஏன் கரூருக்கு போன? செந்தில் பாலாஜி முப்பெரும் விழா நடத்தி முடிச்சிருக்காரு. அங்கே 4 லட்சம் பேர் கூடி இருக்கிறான். ஒரு அசம்பாவிதம் இல்லை. அதுக்கு அடுத்தாப்படி அதே இடத்துல நீ இந்த கூட்டம் நடத்தின அதே இடத்துல பழனிசாமி கூட்டம் கூட்டுறாரு. 6 லட்சம் பேர் கூடி இருக்காங்க. ஒரு அசம்பாவிதம் இல்லை. நீ வரும்போது மாத்திரம் எப்படி நடக்குது? நீ ஏன் அன்னைக்கு அங்கே வந்து தேதி அன்னைக்கு கொடுத்தியா? நீ நாமக்கல் நீங்கள் வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆச்சு, ஏன் ஆச்சு? அதே சமயத்தில் பிரச்சனைன்னு தெரிஞ்சவொடனே கரூர்லேருந்து மெட்ராஸுக்கு 40 நிமிஷத்தில் போயிட்டு எப்படி போன? காவல்துறை வந்து வெளியேற சொன்னாங்க, அவங்க வலியுறுத்தினதுனால தான் நாங்கள் கிளம்பி போனோம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல ஓ புத்தி எங்கே போச்சு? காவல்துறை உன்னை மாட்டி விட பார்க்க. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு அரசாங்கம் உனக்கு மாட்டி விட பார்க்குது. அது கூட புரிஞ்சிக்காத அளவில் ஒரு புத்தி இல்லாத ஆள் நீ தலைவனா? ஒரு எதிர்கட்சி வந்து உன்னை கவுத்த தான் பார்க்கும். அதை தெரிஞ்சு தப்பிச்சு போகிறதுக்கு உனக்கு புத்தி இல்லையே. அப்போ விஜய் கவுக்க தான் பார்க்குறாங்க அதை கவுக்க தான் பார்க்குறாங்க. அதை சமாளிக்க தெரியாத நீ வந்து தலைவன் சொல்லிட்டு தான் சிரிப்பு தான் வருது.